வணக்கம் நண்பர்களே. என்னோடய பிள்ளை நர்சரியில் போட்டிருக்கேன். அவங்களுக்கு என்னென்னலாம் புக்ஸ் சொல்லியிருக்காங்க, நோட் புக்ஸு எல்லாத்தையும் இந்த பதிவில் பார்க்கலாம். கேம்பிரிட்ஜில் மை ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வித் கேம்பிரிட்ஜ் நர்சரி கிட்ட இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த எடிஷன் பார்த்திங்கன்னா 3rd எடிஷன். நான் ஓப்பன் இதில் பார்த்திங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு புக் பார்த்திங்கன்னா ரைம்ஸ் புக்கு. இதில் நான் லாட்ஸ் ஆஃப் ரைம்ஸ் இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்தது. ப்ரிண்ட்டு பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருந்தது, திக்காகவும் இருந்தது, சூப்பராக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டோரி இன் பிக்சர்ஸ், அதாவது கதைகள் நிறைந்த புக்கு. நிறைய பிக்சர்ஸோடு கதைகள் கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா லெட்டர்ஸ் கிடையாது, லெட்டர்ஸ் இல்லாமல் பிக்சர்ஸ் மட்டும். ஏன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா, அவங்களுக்கு லெட்டர்ஸ்லாம் தெரியாது. ஸோ அவங்களுக்கு அப்படியே பிக்சராகவே ஷோ பண்ணி காமிச்சிருக்காங்கப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவ் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்கில் புக். இதில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ட்ரா பண்ணுவோம் இல்லைங்களா, கலர்லாம் கொடுப்போம். ட்ராயிங் ஆல்ரெடி வரைஞ்சிருக்கு. இதில் கலர் இது ப்ளூ கலர் அடிக்கணும், எல்லோ கலர் அடிக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பாம் பெயிண்டிங் இருக்குது, பட்டர்ஃப்ளை, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்குது நர்சரி பிள்ளைங்களுக்கு. அடுத்தது நர்சரி ஸ்கில் புக்கு. இதில் நம்ம கவுண்ட் பண்ணோம் இல்லையா, லைக் இது எதில் ஆடாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் இல்லையா. இந்த சேம் பிக்சர் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை வச்சு நம்ம சர்க்கிள் பண்ண வைக்கணும். இது பாருங்கள் என்னுடைய சிலபஸ்ஸு. பிள்ளைங்களுக்கு தெரியாது இல்லையா, 2 நம்பர் 1 2 3 அந்த மாதிரி கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருக்காங்க போல். உள்ளே பார்த்தா தெரியும். இப்போ 5 பார்த்திங்கன்னா 5 ஃபிங்கர்ஸ், 5 ஷீப். இதில் 5 நம்பருன்றதை மார்க் பண்ணுங்கள். கலர்ஸ் ஆஃப் த கலர் த 5 பலூன்ஸ், அந்த 5 பலூன்ஸ் கலர் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது நர்சரியில் பார்த்திங்கன்னா ஐ திங்க் இதில் எது ஆடாக இருக்கோ அது ரவுண்ட் பண்ணுற மாதிரி வரும் போல். இங்கே இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி சொல்லப்போனால் நல்லா தான் இருந்தது, லைக் மேக்ஸ் சப்ஜெக்ட் போல். இங்கே பாருங்கள், மேட்ச் பண்ணுற மாதிரி. இது என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிட்ரஸி ஸ்கில் புக். இந்த ஸ்கில் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஐ திங்க் ஆல்ஃபபெட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, ஏபிசிடி, ஸ்மால் லெட்டர்ஸ் அண்ட் கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருக்காங்க. இல்லை லெட்டர் ஏ அதுக்கு ப்ராக்டிஸு, லெட்டர் பி ப்ராக்டிஸ், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப் டு இசட். அதுக்கப்புறமும் பிக்சர்ஸு ப்ராக்டிஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்லீப்பிங் லைனு, ஸ்டாண்டிங் லைன்ஸு, இந்த மாதிரி ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க. கர்வ் லைனு. இங்கே பாருங்கள், ஹெச் இருக்கு இல்லைங்களா, ஹெச் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றத அழகாக கொடுத்துருக்காங்க, டாட் வச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் ஹெச்ன்றதை நம்ம கலர் த ஹேட்ஸ் வித் 8 லெட்டர் ஹெச் அப்படி கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலாக கியூஇசட் வரைக்கும் கொடுத்துருக்காங்களா. அடுத்தது இங்கே நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸ்டாண்டிங் லைன். இதோ ஸ்டாண்டிங் லைன் ப்ராக்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கர்வ் லைன் இப்படி கர்வ் பண்ணிவிட்டு வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. பேஜஸ் எல்லாமே திக்காக இருக்குது. சின்ன பிள்ளைங்க கிழிச்சிடுவாங்க இல்லையா, அதனால் திக்காகவே கொடுத்துருக்காங்க. அடுத்தது லிட்ரஸி ஒர்க் புக்கு. இது என்னென்னா, இது கலர் பண்ணுற மாதிரிப்பா. இதனுடைய சிலபஸ் பார்க்கலாம் கொடுத்துருக்காங்க. அதாவது லெட்டர் ஏனா
கேப்ஸ் ஏ அண்ட் ஸ்மால் ஏ மாதிரி இந்த கலரில் கொடுக்கணும். இந்த ரெட் கலரில் வந்து இந்த ஸ்மால் ஏக்கு கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பி ஃபார் பலூன் இல்லையா, சி ஃபார் கேட், அந்த மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் அவேர்னஸ் ஸ்கில் புக்கு. இதில் என்ன இருக்குன்னா, இதில் வந்து இது வந்து பிட்டர் டேஸ்ட்டு, சால்ட்டி டேஸ்ட்டு, சோர் டேஸ்ட்டுங்கிற மாதிரி சூஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பாடி பார்ட்ஸ் வந்து சூஸ் பண்ணணும். அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் சிலபஸ் பார்த்தோம்னா நம்ம பாடி, மை பாடி, ப்ராக்டிஸு, பாடி மூமெண்ட்ஸு, ஃபீலிங்ஸு, சொல்லப்போனால் நம்மளுடைய ஓவரால் உடம்புல வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க போல். அப்புறம் இன்செக்ட்ஸு, பேட்ஸு, அந்த மாதிரி ஃபன் டைமு, வைல்டு அனிமல், வாட்டர் அனிமல்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்காங்க. லைக் இவிஎஸ் சொல்லலாம். இது முடிஞ்சிருச்சு, புக்ஸ் ஐட்டம் முடிஞ்சது. இது பார்த்திங்கன்னா ஆக்டிவிட்டி மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் எடுத்தேன் இல்லையா, இந்த மாதிரி இருந்தது, ஃபோல்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அது ஓப்பன் பண்ணேன். அதாவது பிக்சர் ஸ்டாக். இந்த பிக்சர் பார்த்து பிள்ளைங்கள்ட்ட கேட்குறோம், இந்த படத்தில் உனக்கு என்ன தெரியுதுமா, இதில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்குறதுக்காக இவ்வளோ பெரிய பிரிண்ட் அவுட் ஷீட் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, நல்லா கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக என் பொண்ணுக்கு பிடிக்கும். அடுத்தது இந்த பேஜில் பார்க்கலாம். இந்த பேஜில் பார்த்திங்கன்னா கைகளை வந்து வாஷ் பண்ணுற முறை, கைகளை கழுவும் முறை வந்து சொல்லியிருக்காங்க. கை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் கை வைக்கிறோம், கோல்ட் அண்ட் காஃப் ஆகிற டைமில் நம்ம கை வந்து யூஸ் பண்ணுறோம், டஸ்ட்பினில் கை வைக்கிறோம், பெயிண்ட் வரைகிறோம், பிள்ளைங்களோட டர்ட்டி பிளேஸில் விளையாடுறோம், டாய்லெட் யூஸ் பண்ணுறோம். இதனால் நமக்கு நிறைய வந்து ஃபங்கஸ் அண்ட் வைரஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, ஜெர்ம்ஸு. அதை எப்படி ஹேண்ட் வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரைம்ஸோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு 6 ஸ்டெப்ஸு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது நீடட் ஒன் தான். அடுத்து இந்த ஷீட் பார்த்திங்கன்னா நம்பர் டைல்ஸ். நம்ம டைல்ஸ் சொல்லும் இல்லையா, சிங்கிள் டைலு, டபுள் டைலு, இது வந்து 3 டைல்ஸ் இருக்குது, 4 டைல்ஸ் இருக்குது. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 இதை பாருங்களேன். இதை எடுத்து அப்படி ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. இது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி இருக்கும் பிள்ளைங்களுக்கு. செய்யும்போது அவங்களுக்கு வந்து ஓகே இது 1 ஒட்டியிருக்கோம், 2 ஒட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆக்டிவிட்டியாக இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குல்ல. அடுத்து வந்து இந்த ஃப்ளாஷ் கார்ட்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கேப்ஸ் ஏ, ஸ்மால் ஏ சொல்லிட்டு ஏ ஃபார் ஆண்ட், ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்ட்ட கேட்கலாம். வாட் இஸ் திஸ் லெட்டர் அப்படின்னு கேட்டுட்டு ஏ ஃபார் ஆப்பிள் அப்படின்னு சொல்லலாம். இது ஆக்சுவலி இது பிள்ளைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ல. நான் வந்து இதுக்கு முன்னாடி ஆன்லைனில் கார்ட்ஸ் வாங்கி பேர்ட்ஸ் நேமு, ஃப்ளவர்ஸ் நேமு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைக்கு ஆல்ரெடி ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தேன். இப்போ ஸ்கூல்லேயும் போயிட்டு இது செய்ய போகிறாங்க வித் பிள்ளைங்களோட. ரொம்ப ஹாப்பி மூமெண்ட்டு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நம்பர்ஸும் கொடுத்துருக்காங்க. அப் டு 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 10 ஃபிஷ்ஷஸ் அப்படி கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு, சீரியஸாக நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக இந்த ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நேமு, நம்ம பிள்ளைங்களோட நேமு, ஆஸ் கம்ப்ளீட்டட் 1 year ஆஃப் நர்சரி ஃப்ரம் ஸ்கூல் நேம் போட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் கார்டு கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்குல்ல. ஆக்சுவலி இது ஃபுல் கண்டென்ட் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது அப்படின்னா இந்த புக்கில், இந்த பாக்ஸுக்குள்ளே இருந்தது. இது வந்து அமேசான்லேயும் அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்டர் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த புக்ஸு, இந்த ஆக்டிவிட்டீஸ், அவ்வளோதான். அடுத்து செகண்ட் பார்ட்டாக பிள்ளைங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க ஸ்கூலில் இந்த புக்ஸு. ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது இப்போ வந்து ராஜஸ்தான் ஏரியான்றதுனால ஃபுல்லாக ஹிந்தி தான் நாங்கள் படித்தாகணும். ஐ திங்க் 1 சப்ஜெக்ட் ஹிந்தி படிக்கணும், ரிமைனிங்ஸ் இங்கிலீஷ். ஓகே, இங்கே பாருங்கள், ஹிந்தி ரைம்ஸ் கொடுத்துருக்காங்க. இது என்னோடய பிள்ளை வந்து நாங்கள் தமிழ்நாடுன்றதுனால எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் போக போக பிக்கப் பண்ணிப்பாங்கன்ற ஒரு ஹோப் இருக்குது. அடுத்து இந்த ஒரு புக் கொடுத்துருந்தாங்க, நர்சரி நம்பர்ஸ் 1 to 20 வரைக்கும். இந்த சிலபஸ்ஸு
இது வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்தது. இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்டாண்டிங் லைன் வந்து வரையணுன்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸ்லாண்டிங் லைன், ஸ்டாண்டிங் அண்ட் ஸ்லாண்டிங் 2 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து 1 வந்து எப்படி வரைகிறது, அப்புறம் 7 எப்படி போடுறது, டாட் வச்சு கொடுத்துருவாங்க இல்லையா. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் டீச்சர்ஸ் வந்து டாட் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வந்து புக்லேயே வந்துடுது. யூஸ்ஃபுல் தான். டீச்சர்ஸ்க்கு வந்து ஒர்க்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும்ப்பா. நானும் வந்து டீச்சராக இருந்தேன். அப்போ நிறைய வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கொடுப்போம். நிறைய வந்து டாட் வச்சு கொடுக்கணும். இது டெய்லி ஒர்க் எங்களுக்கு. அடுத்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா இந்த 3 நோட்டு வந்து பிள்ளைங்களுக்கு, நர்சரி பிள்ளைங்களுக்கு பார்த்துக்கோங்க. அவங்க இது வந்து 2 லைன் நோட்டு வச்சு இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியல. நம்ம தமிழ்நாடாக இருந்தால் நம்ம வந்து தமிழ் எழுத்துக்கள் எழுதுவோம். இங்கே என்ன செய்வாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ திங்க் ஹிந்தி ரைட் பண்ண வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது மேக்ஸுக்கு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டது நோட்டு. அண்ட் தென் இந்த லைன் வந்து 4 லைன் நோட்டு. இவ்வளோ தாங்க நர்சரிக்கு கொடுத்துருக்குற புக்ஸ் அண்ட் நோட்ஸ் ஐட்டம். அட்டை போட ஆரம்பித்தேன், போட்டுகிட்டே உங்களுக்கு ஒரு பதிவும் போட்டுட்டேன். இந்த 2 நோட்டு போட்டுட்டேன், ரிமைனிங் நோட்டும் போட்டு முடிச்சிடுறேன். தேங்க்ஸ் ஃபார் திஸ் வீடியோ.